சேலஞ்சு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நடக்கும். ஸோ அப்படின்னா நீ தான் அதை ரிமூவ் பண்ணியாகணும், நீ தான் அக்செப்ட் பண்ணியாகணும், நீ தான் ஃபேஸ் பண்ணியாகணும். ஓகேவா? ஒரு விஷயத்தை போய் தெரிஞ்சிருக்கு சரி, ஓகே. பாஸ்ட்டை நீ வச்சுக்கிட்டே இருந்தா ப்ரெசென்ட் அதை பிளாக்மெயில் செம்ம காம்போஜி இல்லை, சும்மா திட்டில் யாரும் வெளில. நம்ம கிரியேட் பண்ற எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் லைக் ப்ராப்ளத்தை விட அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்றது தான் வந்து முக்கியம் சொல்லுவாங்க. ஸோ அது இன்னொரு சைடு. ஓகேவா? ஸோ அதை பத்தி நீ எப்படி நம்ம ரியாக்ஷன்ஸ் சைக்காலஜிக்கலி நீ ஒரே ஒரே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் இதுனா பஞ்சர் தான் ஆயிருக்க போகுது. பஞ்சர் ஆயிடுச்சு, மைண்ட் எப்படி திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இதாகும். பஞ்சர் ஆயிடுச்சு, இன்டர்வியூ போனா வேலை கிடைக்கணும்னா இப்போ இது அதையும் போயிடுச்சுன்னா வீட்டு எப்படி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு கட்டுவேன்னு கிரியேட்ஸ் 10 மோர் இஷ்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நான் இதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? லைக் இன்டர்வியூக்கு முன்னாடி வந்துட்டு நைட்டு ஃபுல்லாவோ ரொம்ப யோசிச்சு இந்த மாதிரி போமா, அந்த மாதிரி போமா, இந்த மாதிரி ஆகுமா, இந்த மாதிரி ஆகுமா, அதான் சொன்ன அந்த லே ஆஃப் பண்ண டைமு அந்த ரெண்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது. அப்படியே அப்படியே போச்சு, அப்படி வந்துச்சு, அதெல்லாம் அப்படியே போயிட்டு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப யோசிச்சு அந்த இன்டர்வியூ லைக் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆனா இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலன்னா என்ன இப்போ ஒரு மாதிரி அந்த தாட் போயிட்டு பண்ண ஒரு பண்றவாங்களோ, இது பண்றவங்க ஜட்ஜ் பண்றவங்க நம்ம குவாலிட்டி அவங்க கிட்ட குறைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு செகண்ட் பாஸ் விட்டு யோசிச்சுன்னு வச்சுக்கேன், பைக்கிங் வரமா போட்டுருக்கோம், கையில போன் இருக்கும், அனதர் ஆப்ஷன் ரேபிடோ பிடிக்கும், இல்லை வா ஃப்ரெண்டு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீ அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனையும் ஒரு பிரீத் எடுத்துட்டு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாட்டே சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஆங்கிள் தான் பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, அந்த ஆங்கிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் பஞ்சர் ஆயிடுச்சுன்னே உட்காராம ஒரு செகண்ட் பிரீத்தோ செகண்டோ யோசிக்காம நீ பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, 10 மோர் இஷ்யூஸ் உனக்குள்ள வராதுல்ல. வாட் இஃப் நீ வந்து யோசிச்சுட்டு எதுவுமே யோசிக்காம ஓகே பஞ்சர் ஆயிடுச்சு, அப்புறமா போட்டு அவனுக்கு கால் பண்ணுவோம், போய் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டு இன்டர்வியூ போயிட்டேன், இன்டர்வியூ நல்லாவே பண்ணிட்டு வந்தேன், உனக்கு டென்ஷன் இதுக்கான நம்ம டென்ஷன் ஆகாம இருந்தோன்ட்டு பண்ணுங்க. அதை டென்ஷன் ஆகிட்டு அங்கேயே இருந்தா இன்டர்வியூ போயிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒரு டைட்னஸ் இருக்கு பார்த்தியா, இப்போ பைக் அந்த டைம்லயும் ஓவர் திங்க் ஆகும். டோட்டலாக ஆப்டிமிஸ்டிக்காக சொல்றாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நானே செட் ஆகிடுவேன். யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அடுத்து அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் எதுவுமே சொல்லல. சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வர ஒரு இதுவும் வந்து பெர்ஸ்பெக்டிவ், அவங்க 2 பேருக்குள்ள பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்னு. அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுறாங்க, அதுவும் பெர்ஸ்பெக்டிவாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீ பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஆகுது, அது பெர்ஸ்பெக்டிவ்லாம் கிடையாது. அது எப்படா பெர்ஸ்பெக்டிவ் ஆகுது? ஓகே, நீ எப்படி கேட்குற எனக்கு அது புரியல. பெர்ஸ்பெக்டிவா அது எப்படி வர? அந்த தாட்ஸை சொல்றியா? இல்ல, 2 பேருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தர் மேலே தெரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒவ்வொருத்தர் மேலே தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு பிடிக்காது, இவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஆப்வியஸா பெர்ஸ்பெக்டிவ் தானே வரும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் அத்தனை பெர்ஸ்பெக்டிவே வராது. ஓகேவா? ஆஃப்டர் பிரேக்கப் கேட்கலையா, அந்த சொல்யூஷன் என்னன்னா அதுக்கு பெர்ஸ்பெக்டிவ்லாம் இமீடியட்டா சொல்யூஷனே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி நீ இமீடியட் சொல்யூஷனை தேடுவேன்? ஸோ நான் தேட முடியாது. ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு உனக்கு, அதுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா ட்ரை பண்ற, ஃபீல் பண்ற, ஹியூமன் எமோஷன் நேச்சர். ஓகேவா? பெர்ஸ்பெக்டிவா இருந்தா அதை டிலே பண்றது இல்லைல்ல, அது எமோஷனை முடிச்சா விட்டுதான் உனக்கு அடுத்த என்ன தாட்டன் வரும், அடுத்த என்ன தாட்டன் வரும். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ். எப்படின்னா சம் பீப்புள் சொல்லுவாங்க, ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ் பண்றது காட் ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க, டிசர்வ் பெட்டர் பர்சன் வரதுக்கே பிளான் இருக்கும்னு சம் பீப்புள் சொல்லுவாங்க. அது என்ன எமோஷன்ல இருக்கியோ அது உனக்கு எப்படி கன்வே ஆகுதோ அதுதான் நீ திங்க் பண்ணுவே தவிர ஆஃப்டரா பிஃபோரா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். ஸோ அப்படின்னும் போது ஸோ நீ தான் அதை டிசைட் பண்ணணும். அது பெர்ஸ்பெக்டிவ்ல அழகமா அழகாதான், ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு எனக்கு இருக்கும், இதுக்கு ஆப்டமிஸ்டிக்கா இருக்கும், மார்க்கெட் ஆப்டமிஸ்டிக்கா தான் இருக்கும். பர்சன் போயிட்டாங்க ஓகே முன்னாடியே தான் தெரிஞ்சிச்சு, முன்னாடியே நடந்துச்சு அப்படின்ட்டு ஹர்ட் ஆகாம இல்லை வந்துட்டீங்க
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஸ்டோரி தான் ஒரு கீ. நம்ம லைஃப்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் ப்ளஸ் எப்படி சொல்றது, நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே பவர் இருக்கு. நம்ம சொல்ற வேர்ட்ஸுக்கு பவர் இருக்கு. அதை நீ வேர்ட்ஸை பார்த்து ப்ராப்பரா யூஸ் பண்ணா நீ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆப்டிமிசம் அந்த ஷிஃப்ட்லாம் போகணும்னு அவசியமே இல்லையே. நீ என்ன ஆக்ஷன் செய்ய அதை ப்ராப்பரா செய். நீ பாசிட்டிவ் மைண்ட் செட்டா செய். அதுக்கு நீ பாசிட்டிவ் மைண்ட் செட்டா எடுக்கிற ஒரு இதுமா எனக்கு தெரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவ் ஆப்டிமிசம் எல்லாமே வரும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டா எல்லாத்தையுமே ரிலேட் பண்றது தான் பெர்ஸ்பெக்டிவ் ஆப்டிமிசம். அது ஒரு நேம் வச்சு டிஃபைன் பண்ணிருக்காங்க தவிர பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் அதோட ஓவரால் நேம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி சொல்றோம்னா நம்ம லைஃப்ல வந்து நடக்கிற ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸை பத்தி நம்ம கிரியேட் பண்ற எப்படி சொல்றது மீனிங் ஆனா எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வேற. ஓகேவா, அது எமோஷன்ஸ். ஸோ அப்துல்லம் வந்து எனக்கு புரியுது என்ன சொல்றேன். இன்னும் சொல்லணும்னா பெர்ஸ்பெக்டிவ்னா ஃபேக் பாசிட்டிவ் இல்லை. ஓகேவா, ரியாலிட்டியை மறக்கிறதும் இல்லை. ரியாலிட்டிக்கு மீனிங் எனக்கு புரியுது. ஆக்சுவலா நீ இப்பனா ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டி இல்ல, அதே டைம்ல ரியாலிட்டியை மறக்க ஒரு நடுவில் ஒரு மெடிசான கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நீ என்ன ஆங்கிள் பாக்குற, அந்த பக்கம் கோடு தான் நீ எது எடுத்துக்கணுன்றது. ஓகே, அதான் சொல்லல பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ் ஆப்டிமிசம். ஓகே, பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீ பிலீவ் பண்ணா பெர்ஸ்பெக்டிவ் பிலீவ் பண்ற என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா காக்னிட்டிவ் ரீஃபார்மிங் சைக்காலஜில எனக்கு எப்படின்னா சேம் சுச்சுவேஷனா இருக்கும், டிஃப்ரெண்ட் லென்ஸ்ல இருந்து பார்ப்பாங்க. ஓகேவா, பட் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகல, லென்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா சம்டைம்ஸ் லென்ஸ் சேஞ்ச் ஆகுது. எப்படி சொல்றேன், எந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. நீ கீழே விழுந்துட்ட, கீழே விழுந்துட்டு உனக்கு ஒரு அடிபட்டு வச்சுக்க, அடிபட்டு எழுதுல எழுந்தா விட்டு ஓகே காலில் வந்துட்டு அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு விட்டுருவேன். அது பெரிய அடி. ஓகேவா, ஆனா அதுவே நீ கேஷுவலா விட்டுட்ட. பிகாஸ் வந்து அப்ப எந்த மைண்ட் செட்லயுமே இல்ல, எந்த இதுலயுமே இல்ல. ஓகேவா, அதே அடியும் உனக்கு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு படுது, மறுபடியும் ஏதோ ஒரு பிஸ்ல நீ படுது. ஓகேவா, அப்போ வீட்டுல ப்ரெஷர், எல்லாத்துலயும் ப்ரெஷர். ஆனா பட்டு இடத்துல தான் படல, வேற இடத்துல பட்டிருக்கு, பட் சேம் சினாரியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு நீ ஓவரா இது பண்ற. சிச்சுவேஷன் ஒண்ணுதான், அடிபட்டிருக்கு கீழே விழுந்துட்ட, பட் பெரிய அடிக்கே நீ ஒண்ணுமே பண்ணல, சின்ன அடிக்கே கத்துறாங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்க ப்ரெஷர்ஸ். ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகல, நீ பாக்குற லென்ஸ் தான். சின்ன கலை இங்க இருந்து பார்த்தா கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தான் தெரியுமா, தூரத்துல இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுல்ல. கரெக்ட், நான் அதெல்லாம் இல்லைன்னு எதுவுமே சொல்ல. அந்த டைம்ல வந்துட்டு உனக்கு பட்டுருச்சு, அடிபட்டுச்சு உனக்கு. சரி ஓகே, உனக்கு கையில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு உங்களுக்கு. அடுத்து வந்து உனக்கு என்ன ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு எக்ஸாம் எதுவும் ஒன்று வச்சுக்கோங்க, உனக்கு நார்மல் டைம்ல ஹாலிடே டைம்ல கையில் அடிபட்டுருக்கோம், எக்ஸாம் நாளைக்கு வச்சு உங்களுக்கு கையில் அடிபட்டுருக்கோம் இருக்குல்ல. அதான் சொன்னேன், லைக் இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த பாசிட்டிவிட்டி, இந்த ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் டைலாக் மாதிரி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாதவங்க தான் நீ இந்த காசு எடுப்பாங்க சொல்லியா. கையில ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாதவங்க காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியா. கையில அடிபட்டுச்சு எக்ஸாம் அப்படின்ற. ஸோ அப்பனா அவங்க பெர்ஸ்பெக்டிவா திங்க் பண்றது இருக்கா, இல்லை எக்ஸாம் எக்ஸாம் கை வேற வந்துருச்சு அதே வீட்டுல உட்காந்து இருக்குது அழுதுட்டு இருக்குது, நாளைக்கு எக்ஸாம் கை விழுந்துருச்சு, ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்றது கேட்டா. இன்னும் நாளைக்கு எக்ஸாம் போச்சுட்டு அந்த அவனே அவன் பிளேம் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்திருக்காமேட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த வேர்ஸா வந்து கேட்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாம், யூனிட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே கையில் அடிபட்டுச்சு, அது எப்படி அடிப்படலாம் நான் யோசிக்கலாம். ஆனா அந்த டைம் இந்த ரியாக்ட் பண்றது பத்தியா ஒரே டைம்ல எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ ஒரு 12 மணிக்கு, காலையில் நான் 10 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். சரி ஓகே, ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். பீக் டைம் டிராஃபிக் ஆகும், சரி ஓகே அப்படியே அடிச்சு பிடிச்சி அனுப்புறான், ரிஜெக்ட் ஆகும்.
இல்லை டிலே ஆகுது. டிலே ஆகுது, ரிஜெக்ட் ஆகும். அது ஒரு ஃபெயிலியர். ஏன் அது ஃபெயிலியர்னா நேற்று நைட் ஒரு டாஸ்க் மிஸ்டேக்ஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. இதெல்லாம் இன்ஸ்டன்டாக மாற்ற முடியாது. ஒரு மாதிரி எனக்கு கரெக்டாக சொல்லுது இல்லை ஆக்சுவலாக. கரெக்ட் தான், பட் அதெல்லாம் ஓ கண்ட்ரோல் இல்லையா? கண்ட்ரோல் இல்லை, பட் ஸ்டில் அடி வந்து பட் ஆனால் மேபி பெர்ஸ்பெக்டிவ் மேக்ஸ் லைஃப் ஈஸியர் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனால் எப்படி சொல்றது, மேக்ஸ் லைஃப் லைட்டராக மாறும். நீ அந்த தாட்லயே அந்த பேக்கேஜ்லேயே போகிறதுக்கு அதை ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறது கோ அப்படின்ற மாதிரி போகிறது கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தானே என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. எப்படி சொல்றது, நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ரியாலிட்டி தான் ரியாலிட்டி, அதுதான் ரியாலிட்டியை நீ இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறியோ தாட்ஸும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்ல. எனக்கு வந்து தான் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத தாண்டி அதை தாண்டி நிறைய பேருக்கு எவ்வளோ நடக்குதா. இன்னைக்கு நீ இப்படி உட்காந்துருக்க இந்த வீட்டுல அப்படின்னும் போது உன் பெர்ஸ்பெக்டிவ் சின்னதா சேஞ்ச் பண்ணிப்போது வெளில பீச்சோ வேற எங்க போறியோ அவங்களுக்கு இந்த மாதிரி உட்கார கூட முடியாது, இந்த மாதிரி பாட்காஸ்ட் எதுவுமே போட முடியாது. அப்படின்னும் போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தானே, ஆப்டிமிசமும் கரெக்ட் தானே. இந்த இடத்துல நீ எப்படி பாக்குற அப்படின்றதெல்லாம் இருக்கு, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றதா இருக்கு, எப்படி கூத்துரு பண்றதா இருக்கு. சிம்பிளா சொன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்லாம் தெரியாது, தராது. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு வே ஆஃப் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். நான் இப்போ சொன்னது வந்து 100 200% கரெக்டுங்களா? எனக்கு வந்துட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா நீ சொல்ற கரெக்ட் தான். பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்ளமை ரிமூவ் பண்ணாது. ஆனா நம்ம ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ற வே வந்து அது மாத்தலாம், அதுதான் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் அதெல்லாம் லைக் அது எதுவுமே சொல்ல. அப்பனா பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தானே. இல்ல நான் அது ஓவர் ஹைப்டா இதுவா அப்படின்றத நான் சொல்றேன். ஓவர் ஹைப்டான்னு கேட்டா அதுவும் அவனோட பெர்ஸ்பெக்டிவ் மேபி அவ்வளவுதான். என்ன பொறுத்த நீ பார்க்கறன்ற ஆங்கிள் தான் போகுது, லைஃப் ஈஸி தான் போகுது. So, just because you're right, it doesn't mean the other person is wrong. You just haven't seen life